உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய பிறப்பை பற்றிய ரகசியங்கள். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில எது செஞ்சா நல்லா இருக்கும், எது செய்யக்கூடாது, எதுல நஷ்டப்படுறாங்க, இதை பத்தி நாம சொல்றோம். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கார்ல போறோம், எங்க ஸ்பீடா போகணும், எங்க வேகத்தை குறைச்சு போகணும், எங்க வேகத்தடை இருக்குது, இந்த விவரங்களை நாம் இந்த பதிவின் வாயிலாக நாம சொல்றோம். இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அதை நீங்க எடுத்துட்டு போவீங்க. நேயர்களே, இப்போ நம்ம சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்கு அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமா சொல்றோம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான். அதே சமயத்துல 5ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான். இந்த 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான். அப்ப அந்த சிம்ம ராசிக்கு ஆப்பட்டது. முதல் இந்த புதன் பகவானை பத்தி பேசலாம். அப்ப இந்த புதன் பகவான் அப்படிங்கிறது கலை சம்பந்தப்பட்டது, சாஸ்திரம் சம்பந்தப்பட்டது, இந்த கணிதம் சம்பந்தப்பட்டது. இந்த துறையில சிறந்து விளங்குறவங்க தான் சிம்ம ராசியில பிறந்தவங்க. அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தலை பூராமே கண்டிப்பாக மூளை. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி துறைகள்ல சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா அவங்களுடைய பிறப்பினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்திலேயே ஒண்ணு அப்பா அம்மா விட்டு பிரிவாங்க, இல்லைன்னா எங்கேயோ இடத்துல அப்பா அம்மா விட்டு போய் எங்கேயோ இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மனைவி விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்ப டோட்டலா இது மாதிரி அவங்க பிரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அனுபவிச்சு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பார்க்க போனா இந்த 2ஆம் இடத்து அதிபத்தியம் புதனாக வர்றதுனால அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவதற்கு அந்த புதன் பகவான் வழிகாட்டியாக இருப்பார். அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த அந்த 4ஆம் இடத்து அதிபதி அந்த செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானாக வர்றதுனால கண்டிப்பாக இந்த பூமி, இந்த வீடு, இந்த சொத்துக்கள் வாங்குவதில் இவங்களுடைய பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்துங்கிறத அவங்களுக்கு நிக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. அவங்க ஒண்ணு வித்துருவாங்க, இல்லைன்னா அழிச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது விதத்துல ஏமாந்து போயிடுவாங்க. அப்படி அந்த சொத்துக்கள் வீணாக போகக்கூடாது அப்படின்னா இவங்களும் இவங்களுடைய மனைவி பேர்ல சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து நிலைக்கும். அந்த சொத்து வச்சு வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பூமி, அந்த சொத்துக்கள்னால இவங்களுக்கு எப்படி இருக்கணும், இவங்க பேர்ல இருக்கணுமா, இவங்க பார்ட்னர்ஷிப் இருக்கணுமா, இவங்களுடைய மனைவி பேர்ல இருக்கணுமா, அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதை பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 6 7ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது சனி பகவானா வர்றாங்க. அப்ப இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்துருஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்ப இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காதல் கல்யாணம் காதலிப்பாங்க. அதே சமயத்துல இனம் மாறி மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவானா வர்றாரு இல்லையா. அப்ப அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி சனி பகவானா வர்றதுனால கண்டிப்பாக இவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாகும். அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்றதுல சில பிரச்சனைகள் உருவாகும். அப்படி கல்யாணமே பண்ணினாலும் வேற ஜாதி வேற மதம் இதன் மூலியமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க காதலிக்காமல் அவங்க அப்பா அம்மா சொல்லக்கூடிய இடத்துல அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லை இவங்க காதல் பண்ணி அதை வீட்டுல சொல்லி அதுல பார்ப்போம் அந்த பெத்தவங்க சம்மதித்து இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். எந்த குறைங்கிறது இல்லை.
இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா 8ஆம் நம்பர் தான் இவங்களுக்கு லக்கி இல்ல அன்லக்கி நம்பர். 8ஆம் நம்பர்ல எந்த காரியம் செஞ்சாலும் இவங்களுக்கு ஆகாது. ஆனா அந்த 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் குருவுடைய வீடா வருது. அது 8ஆம் இடமாக வர்றதுனால இவங்களுக்கு அந்த 8ஆம் நம்பருங்கிறது கண்டிப்பாக ஆகாது. அப்ப அந்த 8ஆம் நம்பர்ல ஏதாவது ஒரு காரியம் செய்யறாங்க, இல்ல ஒரு பார்ட்னர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, அல்ல அந்த அந்த பிசினஸ் இருக்கக்கூடிய நபருடைய அந்த கூட்டு எழுத்துக்கள் 8ஆ வருது அப்படின்னா இது இவங்களுக்கு ஆகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் எது அப்படின்னா 5, 7 தான் இவங்களுக்கு நல்ல நம்பர். அப்ப அந்த 5, 7ங்கிறது அந்த 5ல எந்த எண்கள் அவங்களுக்கு பார்ட்னரா இருக்கவங்களுடைய அந்த நம்பர் வந்துச்சா, அந்த நம்பர் வந்தாலும் 7 அப்படிங்கிறது வந்தாலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த குறைங்கிறது இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள். தாராளமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இவங்க வந்து எதை வேணாலும் செய்யலாம். சூரிய பகவானுடைய நாள். அதே சமயத்துல அந்த சூரிய பகவானை, அந்த சூரியனாரை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு இவங்க வணங்கி வருவது ரொம்ப நல்ல விசேஷம். அது போக அந்த சூரியனார் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அவங்க வீட்டிலே இருந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அந்த சூரிய பகவானை தரிசனம் செய்து வருவது நல்ல விசேஷம். அதே சமயத்துல இவங்களுக்கு 5 கூடிய கிரகமாகப்பட்டது குரு பகவானா வர்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த குழந்தை புத்திர பாக்கியத்தால இவங்க நல்ல ஒரு சந்தோஷம் அடைவாங்க. அதே சமயத்துல அந்த 8ஆம் இடம் ஆதிபத்தியமும் குரு பகவானுடைய வீடாக வர்றதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் லேட் ஆகும். இல்ல ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். ஆனா அந்த குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் இந்த குரு பகவானா வர்றதுனால குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தாமதங்களாகும், கொஞ்சம் லேட்டாகவும் குழந்தைகள் கொடுக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு குழந்தை கொடுத்து அடுத்த குழந்தைக்கு அந்த இடைவெளிங்கிறது ஜாஸ்தி ஆகும். ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அதே சமயத்துல இவங்க வந்து ஒரு குடிகாரரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சிம்ம ராசியில பிறந்தவங்க தண்ணிக்கு அடிமையிட்டாங்க அப்படின்னா இந்த குரு பகவானால அவங்களுக்கு பிரச்சனைகள் கல்லீரல்ல வரும், குடல்ல வரும். கண்டிப்பாக அந்த தண்ணியை தொட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு மரணம் என்பது இதுலதான் உறுதி. ஆனா முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த தண்ணி சாப்பிட்ற விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு தயவு செய்து குறைச்சுக்கோங்க. அப்படி குறைக்காத பட்சத்துல அவங்களுக்கு வந்து பார்க்க போனா மரணம் என்பது விரைவில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க எப்பவுமே தான் தான் ஜெயிக்கணும், தான் தான் நம்பர் 1ஆ இருக்கணும், தான் தான் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த நண்பர்கள் அந்த சுற்றுப்புறம் அப்படிங்கிறது இவங்களுக்கு திருப்தி இல்லை. அப்ப இவங்க கூட பழகிறவங்கள இவங்களுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு மோசம் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க கூட இருக்கிறவங்கனாலேயே இவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்துட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க அந்த நண்பர்கள் விஷயத்துல இவங்க சுற்றுப்புறத்துல பார்த்து பழகி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு தலை பூராமே கண்ணாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு சுற்றுப்புறம் அப்படிங்கிறது இவங்களை மேல போகிறதுக்கு கண்டிப்பா விட மாட்டாங்க, இழுத்து கீழே தள்ளுறதுக்கு தான் ஆள் இருக்குது ஒழியோ மேல போறதுக்கு விட மாட்டாங்க. அதனால இவங்க 4 திசையிலையும் எப்பவுமே அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். 2வது பாத்தீங்கன்னா இவங்க 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த 10ஆம் இடத்து ஆதிபத்தியமும் சுக்கர் பகவானால வர்றதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட தொழில், அந்த மீடியால இவங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல வாய்ஸ் இருக்குது. அது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியறதில்லை. அப்ப அந்த மீடியாவிலையோ யூடியூப்லயோ இல்ல படம் தயாரிக்கிறதுலையோ இல்ல ஒரு டைரக்டரா வர்றதுலையோ ஒரு நடிக்கிறதுலையோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த முயற்சியும் பண்ணி பாருங்க. அது போக கலை சம்பந்தப்பட்டது இயல் இசை நாடகம் இதுல வந்து பார்க்க போனா இவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம். அதாவது சீரியல்ல ஒரு அதாவது சின்ன திரையில இவங்க நடிச்சாலும் பெரிய ஆளா வரலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில்,
அது போக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சொன்னோம். ஜவுளி தொழில், இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, இதுலயுமே கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இந்த லாட்ஜ் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி அடுத்தவங்களுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அதுல தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க, எந்த குறையுமே இல்லை. அதே சமயத்துல இவங்க ஸ்கூல் கட்டுறதோ காலேஜ் கட்டுறதோ இல்லை பார்க்க போனா அதுல ஒரு பெரிய லெவல் இருந்தாங்கன்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொல்றேன்னா அந்த 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த புதன் தான் வராரு, அந்த குரு தான் வராரு. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது நல்லா தூக்கி விட்டு உங்களுக்கு கீழே போடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானிச்சு செயல்படுங்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க எங்க கல்யாணம் பண்றாங்களோ அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க மாமனார் ஆகப்பட்டது இவருக்கு ஃப்ரெண்ட் ரீதியா வருவார். அப்ப அந்த மாமனார் மூலியமாக நல்ல சப்போர்ட்டுங்கிறது இருக்குது. அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி இவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம். சப்போர்ட் விஷயம்ங்கிறது பணம் காசு விஷயத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது போக பணம் காசு விஷயமே இல்லை, சும்மா சப்போர்ட் இருக்குதுன்னா அவங்க அந்த சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியில பிறந்தவங்களாப்பட்டது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, ஜல்லி மண்ணு கல்லு விற்கிறது, இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த தொழில் செய்யறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா அதுல பார்க்க போனா லாபமும் நட்டமும் கலந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள், கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து சின்ன வயசுலயே எக்கச்சக்கமான அனுபவத்தை சம்பாரிச்சு அதுக்கப்புறமாப்பட்டது வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு லீடர் ஆகலாம், அதே சமயத்துல அரசியல்ல நல்ல செல்வாக்க வரலாம், ஒரு செல்வந்தராக வரலாம். ஆனா உங்களை சுத்தி உள்ளவங்க என்னைக்குமே அதுல கண்டிப்பா கெட்டவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. அதுல ஒரு கண் பார்வை பார்த்துட்டே இருங்க நேயர்களே. அதே சமயத்துல நீங்க மாட்டுக்கு வாழைப்பழம் அது மட்டும் வாங்கி கொடுங்க அதிகமாக. அப்படி அந்த வாழைப்பழம் வாங்கி கொடுத்து அந்த மாடு சாப்பிட்டு வர்றதுனால அதுல உங்களுக்கு எவ்வளோ தோஷங்கள் அடிபடுது, அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல ஏதாவது ஸ்ட்ராங் இல்லைன்னா தான் நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும். அப்படி என்ன ஏதுன்னு பார்த்துக்கோன்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.